தான் செய்கிறதா சரின்ற மாதிரி இங்கே செந்தில் நடந்துக்க தான் செய்கிறாங்க. இதனால் இங்கே கோமதி கூட தான் மகனான செந்தில்கிட்ட சரியாக பேசாமல் தான் கொள்ளாமல் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன் மீனா கிட்ட கூட கேள்வி கேட்டாலும் மீனா தனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல தான் செய்கிறாங்க. இங்கே பாண்டியனை பார்த்து தனியாக கூட பேசிடுறாங்க மீனா. பாண்டியனுக்கு புரிய வச்ச அளவுக்கு கூட எங்கள் மீனாவால் வீட்டில் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியல. கவலையில் இருக்க மீனா கிட்ட ராஜி போய் பேசுகிறாங்க. அக்கா எதுக்குக்கா இப்போ நீங்கள் அதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை ராஜி, இவர் பண்ணுறது எனக்கே கொஞ்சம் கூட பிடிக்கலை. இப்போ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? இந்த வீட்டில் அப்படி என்ன குறைச்சல் அவருக்கு? தேவையில்லாத விஷயங்களெல்லாம் இவர் எடுத்துக்கிறதுனால தான் அவர் இதெல்லாம் பெரிய விஷயமாவும் பெரிய பிரச்சனையாகவும் நினைக்கிறாரு. இப்போ பாத்தியா எந்த மாதிரி நடந்துட்டு இருக்காருன்னு பார் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. இங்கே மீனாவும், அக்கா மாமா கிட்ட பேசிக்கலாம் விடுங்கக்கா அப்படின்னு சொல்லி ராஜி தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இங்கே மீனாவை. மீனாவுக்கு மட்டும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே தான் இருக்கும் செய்து இதை இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு போன செந்திலுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்னென்னா, ஆஃபீஸில் இங்கே செந்திலை பார்க்குறதுக்காக ஒருத்தர் வராரு. தனியாக பார்க்கணுன்னு சொன்னதும் இங்கே வெளியே வந்து செந்தில் பேசுகிறாங்க. யார் நீங்கள், என்ன விஷயம்? ஆஃபீஸ் டைமில் வேறு என்ன விஷயத்தை பார்த்து பேசுகிறதுக்காக என்னை பார்க்க வந்திருக்கீங்கன்னு செந்தில் கேட்க, சார் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் எப்படி இந்த வேலைக்கு சேர்ந்தீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வேலைக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி இருக்கவங்களுக்கு தான் அந்த வேலையோடைய அருமையும் கஷ்டமும் என்னன்னு எனக்கு தெரியும். பணம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் செய்கிறவங்க, என்ன வேணாலும் செய்யலாம்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நீங்களும் ஒருத்தவங்க சார் சொல்ல, என்ன மரியாதை இல்லாமல் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி செந்தில் கேட்க, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க வேலை எனக்கான வேலை சார், அது எனக்கு வர வேண்டிய வேலை. ஆனால் நீங்கள் பணத்தை கொடுத்து அந்த வேலையை விலைக்கு வாங்கிட்டீங்க. இதனால் இப்போ நீங்கள் இந்த வேலையில் இருக்கீங்க. தயவு செஞ்சு என் குடும்ப சூழ்நிலைக்காக நான் உங்ககிட்ட வந்து நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். படித்து பாஸ் பண்ணிவிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் வேலை இப்போ கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு எனக்கான இந்த வேலையை விட்டு கொடுத்துருங்க சார். எனக்கான வேலையை இங்கே போட்டதே கவர்மெண்ட்டில் இங்கே தான் கிடைக்குன்ற மாதிரி கூட எனக்கு ஆர்டர்லாம் சொல்லியிருந்தாங்க சார். ஆனால் அப்படி இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த வேலையை வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப அழுது புலம்ப இதை பார்த்துக்கிட்டு இருக்க செந்தில் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. என்னுடைய சுச்சுவேஷனையும் எனக்கு புரிஞ்சுக்கணும். பணம் இருக்குன்றதுக்காக நான் இந்த வேலையை விலைக்கு வாங்கலை. எல்லாமே லோன் போட்டு தான் நான் அந்த பணத்தை கட்டிட்டு இருக்கவும் செய்கிறேன். இப்போதைக்கு என் கையில் பணமும் இல்லை, வேலையும் இல்லை. தயவு செஞ்சு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு நிற்கிற அந்த பையனும், சார் நான் பொறுமையாக தான் சார் பேசிகிட்டு இருப்பேன், இல்லைன்னா நான் உங்கள் மேலே கேஸ் போட வேண்டியது இருக்கும். எனக்கான வேலையை பணத்தை கொடுத்து தட்டி பறிச்சிட்டிங்கன்னு உங்கள் மேலே கேஸ் போட்டால் என்னாகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லவும் செய்கிறாரு அவரும். இதை கேட்ட செந்திலுக்கு மனசுக்கு ஒரே திண்டாட்டமாக கஷ்டமாக ஆயிடுது. ஒரு நிமிஷம் கூட அவர்கிட்ட பேசாமல் உள்ளே போய்ட்றாங்க. இந்த பையன் கத்திட்டே இருக்க தான் செய்கிறாரு. ஆனால் உள்ளே போன செந்தில் அமைதியாக உட்காந்துருக்கேன். அந்த நேரத்தில் தான் இங்கே மீனா கால் பண்ணுறாங்க. சொல்லு மீனா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் சின்ன டென்ஷன், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல, இல்லை காலையிலேயே பிரச்சனை ஆகிடுச்சுல வீட்டில், அதான் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்கலான்னு தான் ஃபோன் பண்ணேன் மீனா சொல்ல, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு இவருக்கு? திரும்பவும் அவர் அந்த குவார்ட்டர்ஸ் போகணுன்னு ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார் போல் அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனாவும் தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. செந்திலுக்கு இந்த விஷயத்தில் அடுத்து என்ன செய்கிறதுன்னு கூட தெரியலை. நம்ம இந்த வேலையை இழந்துட்டா அப்போ நம்ம வீட்டில் நமக்கான மரியாதை கிடைக்காம போயிடும். இந்த வேலையை வச்சு தானே நான் குவார்ட்டர்ஸ் போகணும், அங்கே போகணும்னு நான் முடிவு எடுத்தேன். வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு கூட காரணம் இந்த வேலை தனக்கு இருக்கிறதுனால தானே. வேலை போயிடுச்சுன்னா வீட்டில் இருக்க எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அப்படின்னு எங்கள் செந்தில் யோசிக்கவும் செய்கிறாரு. வீட்டுக்கு போன செந்திலும் சரியாக சாப்பிடாம இருக்க இதெல்லாம் கண்டுக்காம கோமதி இருக்கவும் செய்கிறாங்க. செந்தில் மனசு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வெளியே வந்து உட்காந்துருக்கும் போது தான் என்ன ஆச்சு அப்படின்னு கதிரும் வராங்க. செந்தில் கிட்ட சரவணனை வந்து கேட்குறாங்கடே, செந்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லுடா அப்படின்னு சரவணனை கேட்க, அது ஒன்றும் இல்லைன்னு விடுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே கதிர் திரும்ப திரும்ப கேட்கறதுனால விஷயத்த சொல்லவும் செஞ்சுறாங்க. இதை கேட்டதுமே இங்கே கதிருக்கும் சரவணனுக்கும் பயங்கர ஷாக் ஆகுதா. அப்போ உன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, தெரியல, ஒரு வேளை இந்த வேலையை கைவிட்டு போனாலும் போக வேண்டிய சுச்சுவேஷனில் தான் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்லவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரெண்டு பேருக்கும் அதிர்ச்சியாக, கொஞ்சம் நீ அப்பா கிட்ட பணிஞ்சாது பேசியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அவருக்கு கீழே பணிஞ்சு நான் இதுக்கு போகணும், அவருக்கு கீழே பணிஞ்சு என்னால் இனிமேல் எப்போதும் போக முடியாது. அப்படியே ஒரு வேளை என் கையை விட்டு அந்த வேலை போனாலும் கூட அவர் கடைக்கோ இல்லை அவர்கிட்டயோ வேலைக்காக நான் வந்து நான் நிற்கவே மாட்டேன். எனக்கான வேலை கிடைக்கிற வரை நான் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு கிளம்பி உள்ளே போக, அண்ணன் இப்போ ரொம்ப மாறி போன மாதிரியே இருக்குது. சரியாக பேசுறதில்ல. அம்மா கிட்ட கூட அம்மா கஷ்டப்பட்டாலும் அழுதாலுமே அம்மா அண்ணன் பேசுறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கதிரம். நானும் அதை தாண்டா கவனிச்சேன்னு இங்கே சரவணன்னு பேசிக்கிட்டு இருக்கேன். உள்ளே போனதுக்கு பிறகு இங்கே மீனா வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கும் போது இங்கே செந்திலை பார்க்குறாங்க. செந்தில் எதுவுமே பேசாமல் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் செந்தில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் வந்த கையோட
எடுத்து பேசுகிறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே இங்கே போஸ்ட் வருது. போஸ்ட் வந்த உடனே அதை வாங்கி பார்க்குறாங்க செந்திலும். வாங்கி பார்த்த செந்திலுக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லி வந்திருக்கு. ஏன்னா அவங்க செந்திலை மட்டுமே வந்து மிரட்டவும் எல்லா ஆஃபீஸில் இருக்கவங்களையும் மிரட்டினதுனால தன்னுடைய ஆஃபீஸ்க்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த வேலையை உடனே அந்த பையனுக்கே மாற்றி கொடுக்கவும் செஞ்சுட்டாங்க. இதனால் செந்தில் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டு தள்ளப்பட்டாங்க. இப்போ கையை விட்டு வேலையும் போயிடுச்சு. செந்தில் அந்த பேப்பரை வாங்கி படித்து அப்படியே கண்ணை கசங்கினபடி நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த மீனா வந்து பார்த்துட்டு மீனாவும் வாங்கி படிக்கிறாங்க. என்னங்க வேலை போயிடுச்சு போல அப்படின்னு சொல்ல, என்ன மீனா இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டேன், அந்த வேலைக்காக 10 லட்சம் ரூபா பணத்தை கட்டியிருக்கோம், இப்போ அந்த வேலையும் இல்லை பணமும் போச்சு, இதை பற்றி கொஞ்சம் கூட நீங்கள் எதுக்கு கவலைப்படுறீங்க, அந்த பணத்தை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு மீனா டக்குன்னு இடையில குறுக்க வழிமறிச்சு பேசவும் செய்ய, இதை கேட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் செந்தில், அப்போ வேலை போனதை பற்றி உனக்கு எந்த கவலையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த வேலை உங்களுக்கு நியாயமாக கிடச்சி அது உங்களை விட்டு அநியாயம் போயிருந்தால் அதுக்காக கவலைப்பட வேண்டியது இருக்கும். ஆனால் இப்போ நான் எதுக்குங்க கவலைப்படணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனா சொன்னதை கேட்டதும் செந்திலுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. அப்போது எனக்கு வேலை போனாலும் பரவாயில்லன்னு நீ தானே நினச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த வேலை போனதுக்கு காரணமே நான் தாங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. என்ன மீனா சொல்கிறேன்னு செந்தில் ஒரு நிமிஷம் அதிர்ந்து போக, ஆமாங்க உங்களுக்கு வேலை கிடைச்சதுமே இந்த வீட்டில் இருக்கவங்கள மதிக்கிறதில்ல, மரியாதை குறைவாக நடத்த ஆரம்பிச்சிட்டிங்க. ஏன் இந்த வீட்டில் இருக்கவங்களை தூக்கி போட்டு இவங்க யாருமே நமக்கு வேண்டான்ற அளவுக்கு நீங்கள் முடிவுக்கு வந்துட்டீங்க. நாளை பின்ன நாளைக்கு நான் உங்கள் கூட வந்தாலும் இதே மாதிரி எனக்கும் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? நாளை பின்ன உங்களுக்கு எனக்கு பிடிக்காம போகுது, அப்போ என்னையை தூக்கி எறிஞ்சிட்டு நீங்கள் போக மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்ல, என்ன மீனா எப்படியெல்லாம் பேசுகிறேன், நீ என் மேலே இவ்வளோ சந்தேகத்தோடையா பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, சந்தேகம் இல்லைங்க, நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது இதுதான் நடக்குமோன்னு எனக்கு தோணுச்சு, அதனால தான் நான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போது உன் அளவுக்கு நான் சம்பாதிச்சிடக்கூடாது, நீ கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் கடையில் வேலை பார்க்கணும், இதுதான் என்னமான்னு சொல்லி கேட்க, எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்க, நியாயமாக படிங்க, படித்து பாஸ் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுங்க, அதில் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வேலைக்கு போங்க, அதுக்கு நான் என்றைக்குமே தடையாக இருக்க மாட்டேங்க. ஆனால் இப்படி யாரோ ஒருத்தவங்களுடைய வேலையை நீங்கள் பறிச்சுட்டு அது மூலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது அவங்களுடைய சாபத்தை வாங்குறதுக்கு சமம். இந்த விஷயம் எனக்கே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது. அவர் நான் தேடி படித்தேன், எங்கள் அப்பா பண்ண வேலையால் அவர் வாழ்க்கை இழந்து நின்றுட்டு இருக்கார், வேலை இழந்து நின்றுட்டு இருக்கிறத என்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? அவர் நியாயமாக படித்து பாஸ் பண்ணக்கூடியவர், நியாயத்தை நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு மீனா சொல்லும்போதும், நீ என்ன சொன்னாலும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் மீனா, உனக்கு குவார்ட்டர்ஸ் வரத்துக்கு பிடிக்கல, அதுக்கு தான் எனக்கு இப்போ உடனே வேலையை போக வைக்கணும்னு முடிவு பண்ணி இந்த மாதிரி நீ ஒரு விஷயத்த பண்ணிட்ட அப்படின்னு எங்கள் செந்தில் சொல்ல, அப்போ நீங்கள் என்னமோ சந்தேகப்பட்டு பேசுகிறீங்கள, நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாதுன்னு என்றைக்குமே யோசிக்கக்கூடிய ஆள் நான் கிடையாதுங்க. ஆனால் இன்னைக்கு என்னைய இந்த அளவுக்கு பேசிட்டீங்களன்னு எங்கள் மீனா சொல்லும் போதும், நான் என்ன பேசினேன், நீ நடந்துக்கிட்ட விதத்தை தான் நான் சொன்னேன் அப்படின்னு எங்கள் செந்தில் சொல்ல, வேணாங்க வேணாம், வீட்டை எதிர்த்து எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும், ஒன்றா ஒத்துமையாக இதே வீட்டில் எல்லார் கூடயும் சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வந்தேன். ஆனால் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் உங்களை இந்த வீட்டை விட்டு பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான்ற பேரும் வேண்டாம், இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை நான் கெடுக்கவும் வேண்டாம், நீங்கள் இந்த குடும்பத்தோட நிம்மதியாக இருங்க, ஆனால் நான் உங்கள் வாழ்க்கையிலே நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டுங்க மீனா கிளம்ப. ஏய் என்னடி பேசுகிற நீ, அவன் தான் ஏதோ இங்கே கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கானா, நீயும் ஏதேதோ முடிவு எடுத்துகிட்டு இருக்க, பட்டுன்னு முடிவெடுக்கிறத முதல்ல நிறுத்துங்க நீங்கள் கோமதி சத்தம் போடுறாங்க. பாண்டியனுமே இங்கே கோமதியை பார்த்துட்டு எங்கள் மீனாவையை பார்த்துட்டு இருக்க, என்னப்பா மீனா நீ முதல்ல உள்ளே போன்னு சொல்ல, இல்லை மாமா இவர் முன்னேறக்கூடாதுன்னு நான் இதுக்காக நினைக்கணும், அந்த குடும்பத்தோட வறுமை, அந்த குடும்பத்தோட ஏழ்மை, இது எல்லாம் தான் என்னை இந்த அளவுக்கு செய்ய வச்சுது. ஒரு நிமிஷம் நீயே போய் அந்த வீட்டை பாரு, அப்போ தெரியும் அந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு. நீ பண்ண தப்புக்கு அந்த குடும்பம் கடைசி வரையும் கஷ்டப்படணுமா அப்படின்னு இங்கே செந்தில தான் மீனா திட்டுறாங்க. செந்தில் எதுவுமே பேசாம நிற்க, என்னைக்கு அவன் உண்மையை புரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போகட்டுமாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செந்திலையும் பார்த்துட்டு, அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் யார் சொல் பேச்சும் கேட்காம மீனா பெட்டி படுக்க எடுத்துக்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறாங்க. இங்கே செந்தில் வந்துட்டு செஞ்ச தப்பை உணர்ந்தும் கூட, ஆனால் அதுக்காக இங்கே ஈகோ அவங்கள தடுக்கிறதுனால அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே கோமதி கூட போய் சொல்கிறாங்க, ஏண்டா நீ பண்ண தப்புக்கு அந்த பிள்ளை இதுக்கட அந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி கோமதி திட்டினாலும் அப்பையும் அந்த செந்தில் எதுவுமே பேசல. அண்ணி நெல்லுங்க அண்ணின்னு சொல்லிட்டு எங்கள் கதிரும் பின்னாடியே போகிறாங்க. நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு கதிரை அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க ராஜி. சரி நான் போய் அண்ணியை வீட்லையாவது விட்டுட்டு வரேன், இல்லைனா அவங்க எங்கேயாவது போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு கதிர் வந்து என்ன பண்ணுறாங்க, எங்கள் மீனாவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க பைக்கில். அண்ணி கொஞ்சம் கேளுங்க அண்ணின்னு சொல்ல, இல்லை கதிர் இதுக்கப்புறம் நான் எதுக்காகவும் யோசிக்க விரும்பலை, அவருக்காக நான் யோசிச்சு ஒன்னொன்னையும் விட்டு கொடுத்து போயிட்டுருக்கானா, எனக்காக ஒரு சின்ன விஷயத்தை கூட அவரால் செய்ய முடியலை, இந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டது தப்பா, இல்லை அவர் என்னால் வேலை இழந்துட்டேன்னு நினச்சி என்னைகிட்ட கோவப்படுறது சரியா, நீயே சொல்லுக்கதுன்னு சொல்ல, அண்ணன் பண்ணுறத தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதுக்காக வீட்டை விட்டு வரதுன்றது அப்படின்னு எங்கள் கதிர் சொல்லும்போது, எனக்கு இதை விட்டால் வேறு வழி தெரியலை கதிர், அவர் மேலே இருக்க தப்பை உணரணும், அவர் மேலே இருக்க தப்பை
தப்பை திருத்திக்கணும். அதுக்கு நான் அவரை விட்டு வரதான் சரியா இருக்கும். என்னைக்கு அவர் தப்பை திருத்திக்கிட்டு என்னை கூப்பிட வராரோ அன்னைக்கு நான் வரேன்னு சொல்ல, அண்ணி அது அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ ஹாஸ்டலுக்கு போக்குதுன்னு சொல்ல, எங்க நீ ஹாஸ்டலுக்கு எதுக்குன்னு சொல்ல, ஆமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இப்போ புருஷன்ட்ட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு வீட்டில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இதைத்தான் சொல்லி பேசுவாங்க. அதுவும் நான் பண்ணது தப்புன்னு அவங்க எனக்கு எதிராக தான் நிற்பாங்க. அவங்க கிட்டேயும் அவங்க மனசே என்னால் மாத்திர மாதிரி பேசிகிட்டு இருக்க முடியாது. என் ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்கான், நான் அவள் கூட போய் தங்கிக்கிறேன்னு மீனாவும் கிளம்பி போக எங்கள் கதிரும் வேறு வழி இல்லாமல் மீனாவை கொண்டே விட்டு வீட்டுக்கு விஷயத்த சொல்கிறாங்க. ஐயோ இந்த குடும்பத்தோட நிம்மதியெல்லாம் இப்படி போய் தொலைதேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமதி அழுக, ஆனால் மீனா பண்ணுறது சரியான விஷயமா தான் இருக்குன்னு பாண்டியன் நம்புறாங்க. இந்த செந்திலை திருத்தணும்னா அதுக்கு இதான் தான் ஒரே வழின்னு இங்கே முழுமையாக பாண்டியன் நம்பவும் செய்கிறாங்க. செந்தில் மீனா போனதுக்கு பிறகு ரொம்ப கவலையோட ரூமில் போய் உட்காந்து யோசிக்கவும் செய்கிறாரு. அதே நேரத்தில் மீனாவும் கண்டிப்பாக நீ என்னை தேடி வருவ செந்தில், அது வரைக்கும் நான் முகத்திலே முழிக்க மாட்டேன்னு நினச்சிட்டு மீனா ஹாஸ்டலில் இருக்கவும் முடிவு பண்ணிடுறாங்க.